நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது சக்சஸ் ஓட திரும்பி வருவேன். ஓகே பை. என்னங்க நம்ம பொண்ணு லாவண்யா இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரலைங்க. என்னது எல்லா இடத்தையும் தேடி பாத்தீங்களா? டியூஷன்ல ஏதாவது லேட் ஆயிருக்க போகுது. அங்க கூட போலையாமண்ணா? அவ ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கு எதனா போயிருப்பா. எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாச்சு மாமா, எங்கேயுமே வரலன்னு சொல்றாங்க. வைதேகி, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. வைதேகி இப்படி வாமா. இவன் ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் ஒழுங்காயிருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு அவன் பொண்ணு யாரையோ கூட்டிக்கிட்டு ஊர் எல்லையை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கா. இன்னையோட அந்த குடும்பத்தோட மானம் க்ளோஸ். அம்மாடி, எனக்கு இருக்கிற சந்தோஷத்துல நான் ஒரு சாத்திக்கிறேன். ஆள விடு. எங்க அங்கிள் இங்க போயிருக்காரு. உனக்கு எதுக்கு? என்னால முடியல. எவ்வளவு தூரம் போனோம்? பஸ்லயே போலாமே. இல்லம்மா, நாம பஸ்ல போனா நம்மள யாரா பாத்துருவாங்க. அப்புறம் நாம எங்க போறோம் தெரிஞ்சுக்கிட்டு அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க. அப்புறம் நம்மளால ஒண்ணு சேர்ந்து வாழ முடியாது. இன்னும் 1 கிலோமீட்டர் தான். அங்க போனா என் ஃப்ரெண்ட்ஸ் ஜீப்போட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாம அங்க போயிட்டோம்னா நம்மள யாரும் பிரிக்க முடியாது. ஓகே? லாவண்யா எங்க போயிட்டு இருக்க? யார் இது? அது லவ்வா. தப்புமா. இவ்வளவு சின்ன வயசுல வீட்டை விட்டு ஓடுறது ரொம்ப தப்பு. என்ன சார் நீங்க? உங்க வயசு என்ன, அவ வயசு என்ன? பாவம் பச்சை குழந்தை. பச்சை குழந்தைன்னா வயசுக்கு வராதவளா? தாவணி போட்டாலே வீட்டை மட்டும் இல்ல ஊரையும் தாண்டி வரலாம். ஏன்னா என் மேல அவளை லவ்மா. இதுக்கு பேரு லவ் இல்ல, இன்ஃபாக்சுவேஷன். நீ இன்ஃபாக்சுவேஷன் சொல்லு, இல்ல ரிவெஞ்ச் சொல்லு. இவங்க அப்பனுக்கு கலைக்கிறதா ரொம்ப பிடிக்கும். அது அடுத்தவங்களோட காதலா இருந்தாலும் சரி, கல்யாணமா இருந்தாலும் சரி. இப்ப முதல் தடவை அவன் வீட்டுல கலக்க வைக்க போறான். அவன் பொண்ணோட கர்ப்பத்தை. புரியல? புஸ்தகத்தை சுமக்கிற பாப்பாவ கூடவே புள்ளையும் சுமக்க வைக்க போறான். பல பேரோட காதலை பிடிச்சு அதை பார்த்து சந்தோஷப்பட்டா பாரு. அவனுக்கு இன்னொரு அடிக்கிற சாவு மணி. நான் இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. நீ ருத்ரமூர்த்திக்கு வக்காலத்தா? ஆமாண்டா, வக்காலத்து தான். ஒன்ன மாதிரி பொறுக்கி ராஸ்கல் கிட்ட இருந்து பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்கு ஊருக்கு ஒரு ருத்ரமூர்த்தி வேணும்டா. டேய், காதல பிரிக்கிறாரு கோவப்படுறியே. பெத்த அம்மா அப்பா, கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி, இப்படி ஒட்டுமொத்த குடும்பத்துல இருந்தே காதலுங்கிற பேர்ல ஒரு பொண்ணை பிரிக்கிறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? உன்னோடது உண்மையான காதலா இருந்தா யார் பிரிச்சாலும் நீ போராடி ஜெயிச்சிருக்கணும். வெறும் சம்பளத்துக்காக மட்டும் வேலை பார்க்காம ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு வர ஒவ்வொரு ஜோடியும் வீணா போயிடக்கூடாதே நினைக்கிறாரே, அப்படிப்பட்ட ஒரு அவமானப்படுத்த நான் விட மாட்டேன். இப்ப இவனை புரிஞ்சுக்கிட்டேன்ல, வாமா போலாம். 15 தொட்டு பழி தீர்த்துக்கலாம் பார்த்தேன். இப்ப 20 எக்ஸ்ட்ரா போனஸ் ஆகுதுக்கு வச்சிட வேண்டியதான் கைய. வேணாம் அங்கிள், அங்கிள், அங்கிள் வேணாம், விட்டுருங்க. இது பெருசாக்குனீங்கன்னா நீங்க உயிரை விட பெருசா நினைக்கிற உங்க மானம் போயிடும். மன்னிக்கிறதா பல விஷயங்கள் வெளியில தெரியாம மறைக்கிற ஆயுதம். இவனை விட்டுருங்க ப்ளீஸ். ஊரு பூரா வேலி போட்டு எல்லா பொண்ணுங்களோட மானத்தையும் காப்பாத்தணும்னு நினைச்சீங்க. இப்போ உங்க வீட்டுக்குள்ளேயே உங்களை அறியாம தப்பு நடந்துருச்சு. அந்த பொண்ணுங்களை பெத்த பல அப்பாக்களோட ஆசீர்வாதம் தான் இப்ப உங்க பொண்ணை காப்பாத்திருக்கு. அவனை மன்னிச்சிருங்க அங்கிள் ப்ளீஸ். தெரியாம பண்ணிட்டப்பா. என் ராஜினாமா லெட்டர். ஐயா, கலெக்டர் கிட்ட நான் போன்ல பேசிக்கிறேன். என்னங்க இது? நான் ராஜினாமா பண்ணது என் வேலையை மட்டும் இல்ல, என் வரட்டு கௌரவத்தையும் தான். வாமா, கையில என்ன அடியாப்பட்டிருக்கு? ஐயோ, போய் மருந்து எடுத்துட்டு. சரிங்க. இந்த காயத்துக்கு மருந்து போட்ட உடனே ஆறிடுமா. ஆனா நேத்து மட்டும் நீ போகாம இருந்திருந்து என் குடும்ப கௌரவத்துக்கு காயம் ஏற்பட்டிருந்தா எந்த காலத்துல ஆறி இருக்காதுமா.
இதுக்கு பதிலா நான் அவனுக்கு என்னம்மா பண்ண போறேன்? என்ன அங்கிள் பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். இப்ப நீங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வர முடிஞ்சது. இனிமே நீங்க கூப்பிடாமலே நான் இங்க வரணும். அதான். அப்படி வரதுல ஒரு பிரச்சனை இருக்க. உங்க அப்பாவை தாமா சொல்றாங்க. ஆஹா, நான் இந்த வீட்டுக்குள்ள வரது எங்க அப்பா மட்டும் இல்ல, அவரோட அப்பாவுக்கு அப்பா வந்தாலும் தடுக்க முடியாது. பாத்தியா காதலோட புனிதத்தை? இவங்க மட்டும் காதலிக்கல, இந்த நாட்டை ஆண்டவங்களும் காதலிச்சிருக்காங்க பாருங்க. நாட்டை ஆண்டவரை பார்த்த, இப்ப நாட்டை ஆள போறவரை பாரு. நீ தித்திக்கின்ற தேனா, திக்கு திக்கு நெஞ்சில் தில்லனா, தில்லனா தில்லனா, நீ தித்திக்கின்ற தேனா, திக்கு திக்கு நெஞ்சில் தில்லனா. டேய், நீங்க என்ன கட்டி போட்டு படம் காட்டலாம்டா, ஆனா என்ன பண்ணாலும் கண்ணா எங்க ஆத்துக்குள்ள நுழையவே முடியாதுடா. என்னது நுழைய முடியாதா? இந்நேரம் கண்ணா வீணியோட உங்க மாமனாரே நெருங்கிட்டு இருப்பான்டா. வீணியோட மாமனார நெருங்க போறானா? இனிமேதான்டா வில்லங்கமே இருக்குது. ஹலோ, நமஸ்காரம். ஹலோ, குட் மார்னிங் தாத்தா, எப்படி இருக்கேன்? கண்டு மாட்டேங்கிறாரு. ஓ, காலையில ஹிந்துவா? பிறந்ததுல இருந்தே ஹிந்துதான். ஜோக் ஜோக். மாமி மாமி, தாத்தா சித்தத்தை புடிங்கோ. அடடா, என்ன மாமி இது? இவ்வளவு மங்களகரமா இருக்கேள், நெத்தியில பொட்டுக்க மறந்துட்டே. குங்குமம் வைக்கலையா? என்ன மாமி, எடுத்துக்கோங்க. அட, குங்குமம் வச்சுக்கோ மாமி. இப்பதான் லட்சுமி கட்டாட்சமா இருக்கேள். எதுக்கு வந்தேங்கிறது மறந்துட்ட பாத்தீங்களா? வீணைய கஷ்டப்பட்டு சரி பண்ணி கொண்டாந்துருக்கேன். சரியா இருக்குன்னு வாட்ச் பத்தி சொல்லுங்க. வீணைன்னு ஏதாவது பேப்பர்ல எழுதி வச்சு வாசிக்கத்தான் தெரியும் அவளுக்கு. வீணை வாசிக்கிறது, அத பத்தி விமர்சனம் பண்றது எல்லாம் என் தம்பிக்கு தான் தெரியும். ஆமாப்பா, சங்கீதமும் சந்தோஷமும் தாண்டவம் ஆடிட்டு இருந்த இடம் இது. ஒவ்வொரு மனுஷனோட தலையெழுத்தும் பிரம்மா தான் எழுதுறாருன்னு சொல்லுவா. ஆனா மேடையில பாடுற பாடகனோட தலையெழுத்த இவருடைய பேனாதான் எழுதிட்டு இருந்தது. பெருமையை கண்டா வயசு வித்தியாசம்னு பார்க்காம அவங்க கால்ல கூட விழுவாரு. அதே நேரத்துல சங்கீதத்துல தவறுன்னு தெரிஞ்சா அவரால் அதை சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நிறுத்துவாய், நீ பாடுறதுல ஜீவன் இல்ல, சுரப்பிரயோகம் சரியில்லை. நீர் உம்ம கொண்டுக்கும் யாரும் கேட்க மாட்டா. ஆனா சங்கீதத்தை கொள்ளாதே. அதை கேட்கறதுக்கு இந்த வெங்கடூர் இருக்கா. நாளை காலையில பேப்பர் பாருங்க, அதுல உங்க தலையெழுத்த மாற போறது. சங்கீதத்துக்கு நான் பெரிய சேவை செய்யறேன்னு இருமாப்போட இருந்தவருக்கு இடி மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு. என்னடா அப்படி பண்ணிவிட்ட? டேய், இந்த வெங்கடு நல்ல விமர்சனம் பண்ணுவான்னு சொல்லுவா. ஆனா இப்ப ஒரு கொலைகாரன் பேர் வாங்கி கொடுத்துட்டீடா. விமர்சனங்கிற பேரால எங்க குடும்பத்துக்கு இப்படி விமோச்சனமே இல்லாம பண்ணிட்டேளே. இப்ப திருப்தியா? உங்களுக்கு திருப்தியா? கலை விமர்சனம் படத்துக்கு நீ யாரியா? யார் நீ? இங்க குடிக்கிற பேராவால ஒரு உயிரையே குடிச்சிட்டியா மகாபாவி. நல்லா இருப்பியா? ஆமா, என்னால பேசாத. ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது. போ வெளியே, போ வெளியே, போ. எழுத்தால இன்னும் எத்தனை குடும்பம், எத்தனை குழந்தைகள் இந்த மாதிரி அனாதையா நிக்க போறதோ தெரியலையே. அன்னைக்கு நின்னது இவரோட எழுத்து மட்டும் இல்ல, இந்த ஆத்தோட சந்தோஷம் நிம்மதி எல்லாம் தான். முதல்ல நீ எங்களுக்கு கெட்டவனா தெரிஞ்ச, அதுக்கப்புறம் உன்னை பத்தின அபிப்பிராயம் எங்களுக்கு மாறிடுது. ஆனா என் ஆத்துக்காரர் ஒரு குடும்பத்துக்கு பெரிய பாவியா பட்டு இன்னை வரைக்கும் அதுல இருந்து மீள முடியாம ஒவ்வொரு க்ஷணமும் தவிச்சுட்டு இருக்காருப்பா. மாமி, இப்படி ஒரு ஆச்சரியமான குடும்பத்துல சாதாரணமா யார உள்ள விட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு ரவுடியா அறிமுகமான என்ன உங்களை ஒருத்தர நினைச்சு உங்க பிரச்சனை என்கிட்ட சொன்னீங்க. இனிமே
உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். இவரை பழைய நிலைமை கொண்டாட வேண்டியது என் பொறுப்பு.